ஒரு 80 வயது மதிக்கத்தக்க தாத்தா ஒருத்தர் கையில் ஏதோ பார்சலோட வேகமாக நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் காலில் விரலில் அடிபட்டு ரத்தம் ஊற்றுது, அதை கூட அவர் கவனிக்காமல் போய்கிட்டு இருந்தார். எனக்கு பார்த்துட்டு மனசு கேட்காம ஓடி போய், தாத்தா காலில் ஏதோ ரத்தம் ஊற்றுது, என்ன தாத்தா பிரச்சனைன்னு கேட்டேன். போகும்போது ஒரு ஆட்டோக்காரை இடிச்சிட்டாம்பா அப்படின்னாரு. தாத்தா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலு, வாங்க தாத்தா ஒரு ஊசியை போட்டு போயிடலான்னு. இல்லைப்பா வேணாம்பா, நான் என் பொண்டாட்டிக்கு இட்லி வாங்கிட்டு போகிறேன், சீக்கிரமாக போகணும் பானார். இல்லை தாத்தா வாங்கன்னு வற்புறுத்தி கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஒரு கட்டை போட்டு ஊசியை போட்டு விட்டு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தாத்தா, மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைப்பா அவள் பசி தாங்க மாட்டாப்பா, பாவம்பா அவன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தாத்தா இந்த வயசில் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க, யார் தாத்தா அதுன்னு கேட்டேன். என் பொண்டாட்டி தான் பானார். உங்கள் பொண்டாட்டி மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசமானு கேட்டேன். ஆமாப்பா எனக்கு அவன் மேலே பாசம், அவளுக்கும் என் மேலே பாசம். ஆனால் அவள் சுயநினைவு வளர்ந்து 3 வருஷம் ஆச்சு, என்னை யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது பானார். நான் கேட்டேன், உங்களை தான் அவங்களுக்கு யாருன்னு கூட தெரியாது, நீங்கள் லேட்டாக போனால் நான் கோச்சிக்காக போகிறாங்க, ஏன் தாத்தா இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, அவளுக்கு தான் என்ன யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு அவள் யாருன்னு தெரியுமே பானார். இப்போ சொல்லுங்கள், எதுங்க உண்மையான தாம்பத்தியம்?